ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி தான் பார்க்க போகிறோம். எக் ரோல் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முட்டை எடுத்துக்கோங்க, ஆனியன், பச்சை மிளகாய், கரம் மசாலா, குடமிளகாய், உப்பு, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தக்காளி, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அது நல்லா சூடாகட்டும். அந்த பேன் சூடானதும் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா அது கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதில் நாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் ஒரு 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து இதில் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் வந்து சால்ட்டு சேர்க்க போகிறேன். சால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீக்கிரமாக வதங்குங்கிறதுக்காக தான் இதில் நான் சால்ட்டு சேர்க்குறேன் முன்னாடியே. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாவோட ராஸ்மெல்லும் போகணும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போது இதை நல்லாவே வதக்கியாச்சு. இப்போது அடுப்பையும் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து எக்கு உடச்சி ஊற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பொரியல் மாதிரி தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். முட்டையை வந்து நல்லா உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பொரியல் மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அதில் நம்ம வந்து ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் சேர்ப்போம். குடமிளகாய், தக்காளி எல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். இப்போது இதில் நான் வந்து இதெல்லாம் வந்து சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இது ஒரு மாதிரி மசாலா பொரியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எக்கு உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 எக்கு உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா வந்து பொல பொலன்னு உதிர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நீங்கள் நல்லாவே குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து உடச்சி விட்டுறணும். பொலப்பொலன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நல்லாவும் குக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்கோட ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நாம் இப்போ ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் எக்கை விட்டுடலாம். எக்கை ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும். அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு நார்மல் ஆம்லெட் மாதிரி அது குக் ஆகணும்.
இப்போ நாம் செய்கிற அந்த எக் ரோல் ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டேஸ்ட்டு வைஸ் பார்த்திங்கன்னா பப்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கு வந்து செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்கிறதுனாலும் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். எதுக்காக அது மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த எக் ரோல் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து இவ்வளோ பெரிய பீஸ் வைக்காமல் சின்ன சின்ன பீஸாக தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன் எப்படி மாவு பிசையணும் அப்படிங்கிறத. அது மாதிரி நான் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இப்போ ஒரு சப்பாத்தி லேயர் போட போகிறோம். அது வந்து ரொம்ப மெல்லிசான லேயராக வந்து போடணும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து மாவு கொஞ்சமாக போட்டு தடவிக்கிறேன், ஏன்னா ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இலச்சி ஒரு மெல்லிசான லேயர் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மெல்லிஸாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா 4 பீசஸ், அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து வச்சுருக்கேன், அந்த சப்பாத்தி லேயர் மேலே வச்சுருக்கேன். அடுத்து நாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஸ்டஃபிங், அந்த பொரியல் பண்ணோம் இல்லையா எக் பொரியல், அதை வந்து இதில் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம், ஏன்னா ரோல் பண்ணி நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரோல் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே வச்சு நீங்கள் நல்லா ரோல் பண்ணலாம். ஒரு பாதி அளவுக்கு அந்த எக்கு வச்சோம் இல்லையா ஆம்லேட், அது வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடை இது மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து வெளியில் வராது. இப்போ திரும்பவும் நார்மல் ரோல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற வேணாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் நம்ம ரெடி பண்ண ரோலை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயே அதிகமாக எடுக்கல, பார்த்திங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா சைடும் நல்லா குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் மாதிரியே தான் இருக்கும், டேஸ்ட்டும் சரி பார்க்குறதுக்கும் சரி. இப்போ இதை மாதிரி திருப்பி சைடையும் நம்ம குக் பண்ணியாச்சு, இன்னொரு சைடையும் அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தையெல்லாம் வந்து நம்ம மடித்து விட்டோம் இல்லையா, அந்த மாவுலாம் நல்லா குக் ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தூக்கி இது பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டக்குன்னு நழுவிட்டு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் மேலே தெரிச்சிடும். இப்போது நம்மளோட எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா, நல்லாவே எல்லாம் குக் ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் சரி செய்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட டேஸ்டியான ஒரு எக் ரோல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.